Best wishes from AKR community and AK Raman's Emotional Educational Academy. To my dear friends, teachers and TET aspirants, our heartiest wishes to get through in this examination. இப்போ இந்த எக்ஸாமினேஷன் we are eagerly approaching. இன்னும் ஜஸ்ட் ஒரு நாள் கேப்பில் வந்து நாம் எழுத போகிறோம். இதில் ஜஸ்ட் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னங்கிறத நம்ம இங்கே ஜஸ்ட் பார்த்தலாம். ஒரு சின்ன வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் கோ டு த பாயிண்ட் வைஸ். நம்பர் 1 என்ன பார்த்தோன்னா வென்யூ. இந்த வென்யூ வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கலாக இருக்கிற அந்த ஒன் டே கேப்பில் ஃபிசிக்கலாகவே நீங்கள் போய் நீங்கள் அதை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இந்த கூகுள் மேப்லேயோ இல்லை ஒரு சேட்டலைட் வியூவிலையோ பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கலாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது, டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன டாக்குமெண்ட் நமக்கு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா நம்மளுடைய ஹால் டிக்கெட், அது மறக்காமல் முடிஞ்ச அளவு கலர்லேயே நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. நம்பர் 2, நம்மளுடைய ஃபோட்டோ ஐடென்டிட்டி. அது நம்ம ஆதார் கார்டு இருக்கலாம். இப்போ நம்ம லைசன்ஸ் இது உட்பட எந்த ஒரு ஃபோட்டோ ஐடென்டிட்டியில் உங்களுக்கு இருக்குதோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. நம்பர் 3 பார்த்தோன்னா டைமிங்ஸ். முடிஞ்ச அளவுக்கு பிஃபோர் 8:30 யூ ட்ரை டு ப்ரெசன்ட் இந்த வென்யூ. ஸோ இந்த டைம் இதில் ஆஃப்டர் 9:30 இட்செல்ஃப் வந்து என்ன பண்ணால் அது வந்து கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 9:30க்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு 8:30 ஆல்ரெடி நீங்கள் வென்யூ பார்த்துருப்பீங்க. வென்யூ பார்த்துருந்தாலும் ஈஸியாக நீங்கள் போயிடலாம். ஸோ இந்த டைம் டியூரேஷனில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போய் சேர்ந்துருங்க. அப்புறம் பார்த்தோன்னா மெயின் சப்ஜெக்ட் நம்பர் பார்த்தோன்னா OMR. இந்த OMR இதில் அதை ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு தனி கலை அதை நம்ம சொல்லலாம். இதில் கொடுக்குற அந்த கொஸ்டின் புக்லெட்டோட இப்போ என்ன எழுத போகிறீங்கன்னு அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் அது எழுதின அப்புறம் நம்ம கொடுக்குற 2 இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஒன்று வந்து உங்களுடைய ரோல் நம்பர் 2 வந்து அந்த OMR நம்ம கொஸ்டின் பேங்க்லெட்டோட சீரியல். அதில் வந்து கோடாக இருக்கலாம், இல்லை வந்து ABCD அந்த மாதிரி கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ இந்த கோட் நம்பர் வந்து நம்ம கரெக்டாக அந்த புக்லெட்டோட சீரியல் நம்பர் அதுலேயும் கரெக்டாக OMR ஷீட்டில் எந்தவித ஒரு தப்பு இல்லாமல் நீங்கள் அந்த ஷேடட் ஏரியாவில் வந்து நீங்கள் பார்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு OMR ஷீட்டில் வந்து ஆன்சர் எழுதுனது தப்பான கூட அதை வந்து நீங்கள் அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க, விட்டுருங்க. அதில் நீங்கள் ஒயிட்னர் வச்சு நம்ம பார்க்குறதோ, இல்லை ஒரு இங்க் ரேசர் மூலமாக ட்ரை பண்ணுறதோ, இல்லை வேறு ஒரு விரலையோ கையிலையோ நகத்துலேயோ கொஞ்சம் கீழே இது பண்ணுறதோ, இந்த மாதிரி இருந்தானா OMR கம்ப்யூட்டர் கோடிங்கில் ஒரு இன்வேலிட் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏதோ இந்த ஒரு எரர் ஆகியிருந்தாலும் அதை நீங்கள் விட்டுட்டு அடுத்ததுக்கு நீங்கள் ஸ்கிப் ஆகிருங்க. அதை வந்து நீங்கள் சரி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய நேரத்தையும் அதுவும் கூட ஒரு சில நிலை இன்வேலிட் வர்றது கூட வாய்ப்பு நீங்கள் விட்டுறாதீங்க. ஆஃப்டர் தட் வந்து என்ன கொண்டு போகிறது அப்படின்னா மெயின் பார்த்தோன்னா உங்களுடைய பிளாக் அந்த பால் பாயிண்ட் இது தான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு 1க்கு 2ஆகவே கொண்டு போங்க. அதில் வந்து ப்ராப்பராக அந்த ஷேட் வந்து வித்தின் சர்க்கிள் இருந்து வெளியில் வராமல் நீங்கள் அதை பார்த்து அதுக்கு கொஞ்சம் கவனமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்தது பார்த்தோன்னா இது எப்படி ஆன்சர், இது வந்து மெயின் தீமுக்கு வர்றோம். எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும், எப்படி எனக்கு அட்டன் பண்ணி இருக்குது. சரி, OMR ஷீட்டெல்லாம் வாங்கியாச்சு, அதில் வேறு நமக்கு எல்லாமே நம்பர்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம கொஸ்டின் பார்க்குறோம். கொஸ்டின் புக்லெட்டில் பார்க்கும்போது இதில் இனிஷியலாக நீங்கள் கொடுத்துருக்குது பார்த்தோன்னா 150 கொஸ்டின்ஸ் அங்கே இருக்கும். டைம் வந்து நமக்கு நல்லாவே இருக்குது. அதாவது 3 hours அப்படின்னா 180 minutes. இப்போது ஒரு கொஸ்டின் வந்து நம்ம ஒரு நிமிஷம் நம்ம கணக்கு எடுத்தாலும் 150 கொஸ்டின்ஸ் வந்து 150 போனாலும் மீதி 30 minutes கூட நமக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதானமாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஸ்டின் புக்லெட் வாங்கின உடனேயே நம்ம ஜஸ்ட் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்த உடனே எதையெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும், இது வந்து நமக்கு வெல் நோன் ஆன்சர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வெல் நோன் ஆன்சர் எங்கெங்கே இருக்குதோ அதை வந்து நீங்கள் இம்மீடியட்டாக மறக்காமல் அதை வந்து நம்ம ஷேடட் பண்ணிடணும். அது வந்து 2வது கொஸ்டினாக இருக்கலாம், இல்லை 20வது கொஸ்டினாக இருக்கலாம், இல்லை 149 கொஸ்டினாக இருக்கலாம். என்ன ஆன்சரானாலும் வெல் நோன் ஆன்சர். ஏன்னா அதுதான் நம்மளை வந்து கடைசியில் வந்து பூஸ்ட் பண்ணுது.
அந்த 75 டு அந்த 82 அந்த ரேஞ்சில் தான் நிறைய பேர் வந்து நம்மளில் இருக்கிறாங்க. அந்த ஒரு 8-9 மார்க்கில் தான் நம்ம மேக்ஸிமம் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அது ஒரு லூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு வெல் நோன் ஆன்சர் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை வந்து நல்லா தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து நல்லா ஷேர் பண்ணி விட்ருங்க. அது ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் வித்தின் ஒரு ½ அன் ஹவரில் உங்களுக்கு அது கொடுத்துரும். அதுக்கப்புறம் தெரியாத ஆன்சர், அதாவது நோன் டு அன்னோன் அந்த கேட்டகரியில் போங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதோ, ஒரு பார்ஷியல் ஆன்சர், உங்களுக்கு ஒரு டவுட், இந்த மாதிரி ஒரு சஸ்பிஷன் இருக்குது, வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஆனால் ரொம்ப நேரம் டைம் எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கொஸ்டினுக்காக எடுக்கிற டைம், அடுத்த கொஸ்டின் வந்து நீங்கள் இம்மீடியட்டாக 11th ஹவரில் வந்து அதை நீங்கள் வந்து அவசரமாக ஒரு யோசனை பண்ணுறதுக்குள்ள டைம் இல்லாமல் அவசரமாக எழுத வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் ஆளாகிடுவோம். அது நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் கூட நமக்கு அங்கே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்சாலும் ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவரில் உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின் நல்லாவே தெரிஞ்சது இருக்குது அப்படின்னு வெல் நோன் ஆன்சர் அப்படின்னா நீங்கள் அதை வந்து அட்டென்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ½ அன் ஹவரில் உங்களுக்கு 30 மார்க் உங்களுக்கு சாலிடாக கன்ஃபார்ம் ஆகிரும். இப்போ ரிமைனிங் நீ எடுக்கக்கூடிய மார்க் வந்து 52 மார்க்ஸ் தான். ஏன்னா 82 மார்க்ஸை நம்ம அங்கே எய்ம் பண்ணுறோம். அது வந்து 82 பாஸ்ங்கிற கணக்கில் வருது. ஸோ அந்த 82 ப்ளஸ் அந்த ரேஞ்சில் போகும்போது மீதி இருக்கிற 120 கொஸ்டின்ஸில் 82 வர்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் சீக்வென்ஸாக போடுறீங்களா, இல்லை எந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரே ஆப்ஷனில் வந்து கண்டினியூஸாக ஒரு 3-4 கொஸ்டின் கொடுத்தேன்னா அதில் 1-2 ஆன்சர் கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது மீதி 82 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக எழுதலாம். ஏன்னா இது வந்து மற்ற எக்ஸாம்ஸ் போல் இந்த ஐசர், நைசர், இந்த நீட் இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இங்கே கிடையாதனால நீங்கள் தைரியமாக அதை அட்டென்ட் பண்ணலாம். அது போகிற ஃபைனலாக வந்து எந்த கொஸ்டினையும் முடிஞ்சளவு ஒமிட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து நெகட்டிவ் மார்க் நமக்கு கிடையாதனால நிச்சயமாக அது ஒமிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ அடுத்ததாக பார்க்கும்போது இந்த காமன் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எழுதுவீங்க. அப்புறம் ஆப்ஷன்ஸ் வந்து எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் கொடுக்குறதுலையும் அது நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவரில் வந்து உங்களுக்கு வாட்ச் அலவுடுன்னு நீங்கள் அது வாட்ச் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்கள் பெல் வந்து உங்களுக்கு வந்து அடிச்சிட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டு ½ அன் ஹவரில் மேக்ஸிமம் ஒரு 25 கொஸ்டின் வர்ற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் எவ்ரி ½ அன் ஹவர்லேயும் ஒரு 25 to 30 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து அங்கே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபில்ம் பண்ணியிருக்கிறதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது நீங்கள் வந்து ஒரு என்ஷூர் பண்ணிக்கணும். அதுலேயும் ஒரு நல்ல ஒரு நோன் டு அன்னோன் இந்த ரேஞ்சில் நீங்கள் போகும்போது ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் எழுதுகிற நீங்கள் அந்த மார்க் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக கொடுத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தோன்னா இன்னும் ஃபர்தராக ஜஸ்ட் இதில் நம்மளுடைய அகாடமி சார்பாக இன்னும் சைக்காலஜியில் வந்து நம்ம 30 out of 30 வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அது இந்த கொஸ்டின் பேங்க் நீ பண்ணியிருந்தானே நிச்சயமாக அதுலேயே உங்களுக்கு நிறைய ஒரு 25 to 30 மார்க்ஸ் உங்களுக்கு சாலிடாக கிடச்சிரும். இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ணலன்னு கூட டைம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் நீங்கள் பார்த்தோன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்க டைம் இல்லைன்னு கூட அதில் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போங்க. மேக்ஸிமம் ஒரு 10 வீடியோ நாம் கொடுத்துருக்குறோம். இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதில் போனேன்னா ஒரு எம்சிக்யூவோட பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் தொடும்போது உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டே கிடைச்சிடும். 10 வீடியோவுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ 10 × 20 கொஸ்டின் வந்து 200 கொஸ்டின்ஸ் சைக்காலஜிலேயே உங்களுக்கு நீங்கள் வாங்கிடலாம். அந்த நிச்சயமாக அந்த 200 கொஸ்டினில் ஒரு 25 to 30 கொஸ்டின் வந்து கன்ஃபார்மாக நம்ம இங்கே உறுதியாக சொல்லலாம். அதுவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவரில், அதுவும் சைக்காலஜி போர்ஷன் தான் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஒரு 30 கேள்விகள் வந்து அங்கே உங்களுக்கு வருது. அதுலேயும் நீங்கள் ஒரு 25 மேல் இடத்துல அவங்க சாலிடாக கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், we will see you by the all the best once again. We will see you after your success. Thank you. If you not subscribe, you kindly do that. We will see in the next video with new topics. Thank you. With God grace.